சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் வடபழனி போரூர் மார்க்கத்தில் வழக்கத்திற்கு மாறாக 2 தூண்களுக்கு பதில் ஒரே தூணில் 5 தடங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக விரிவாக விளக்கம் அளிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். சென்னை முழுவதும் மெட்ரோ ரயில் திட்டம் 2 ரொம்ப வேகமாக பணிகள் நடந்துட்டு வர்றதை நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணிகள் தொடங்கப்பட்டு தற்போது சென்னையினுடைய எந்த பகுதியை பார்த்தாலும் நம்மளுடைய இந்த மெட்ரோ திட்டங்களுக்கான பணிகளை தான் பார்க்க முடியும். குறிப்பாக இதில் ரொம்ப முக்கியமான ஒர்க்கை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். குறிப்பாக ஆர்காட் ரோடு, அதாவது வடபழனியிலிருந்து சரியாக நம்ம போரூர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டபுள் டக்கர் ட்ராக் இப்போ போடப்பட்டிருக்கிறது. அந்த ட்ராக்கினுடைய பணிகள் எப்படி நடக்குது, குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சவால் என்ன, இதனால நம்மளுடைய மெட்ரோ அதிகாரிகள் எதற்காக இந்த பகுதியில் டபுள் டக்கர் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத பத்திலாம் ரொம்ப பிரத்யேகமான தகவல்களை கொடுத்திருக்கிறாங்க. அதற்கான ஒரு பிரத்யேகமான ஒரு வீடியோ காட்சிகளை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. குறிப்பா இந்த பகுதி தான் ஆர்காட்டினுடைய ஒரு பிரதான ஒரு லொகேஷன். ஆர்காட்டு அப்படின்னா நம்ம ஆழ்வார் திருநகர், அதே போல போரூர் வரைக்கும் இருக்கக்கூடிய வலசரவாக்கம் போரூர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு 3.9 கிலோமீட்டர் அளவிற்கு தற்போது இந்த டபுள் டக்கர் பணிகள் நடக்குது. அதாவது ஒரே ஒரு பில்லர்ல மட்டும் கிட்டத்தட்ட 5 ட்ரெயின்கள் ட்ரெயின் ட்ராக் தற்போது அமைக்கக்கூடிய வகையில், அதாவது காரிடார் 4, காரிடார் 5, இது மட்டும் இல்லாம காரிடார் 4ஐயும் 5ஐயும் இணைக்கக்கூடிய வகையில் ஒரு லூப் லைனும் போடுறாங்க. நீங்க பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கலாம். நமக்கு கீழே ஒரே ஒரு பில்லர் தான் இருக்கும். இந்த ஒரு பில்லர்ல மற்ற இடங்கள்லாம் டபுள் ட்ராக் மட்டும் போற மாதிரி, அதாவது அந்த பில்லர்னுடைய ஒரு சைஸ்ல டபுள் ட்ராக் மட்டும் போற மாதிரி இருக்கும். ஆனா இதுல 3 விதமான ட்ராக், அதாவது 2 ட்ராக் சைடில் இருக்கும், அதுக்கு மேலே 2 ட்ராக் இருக்கும், சென்டரில் லூப் லைன் ட்ராக் இது அமைக்கப்பட்டிருக்கும். இதுதான் நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த காட்சி. அதாவது இப்போ நீங்கள் இப்போ வடபழனியிலிருந்து போரூர் வரைக்கும் போறீங்க அப்படின்னா வரக்கூடிய இந்த மெட்ரோ ரயில் திட்டம் 2026 மே மாதத்தில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். போரூர்ல இருந்து பூவிருந்தவள்ளி வரைக்கும் 9 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 2025 டிசம்பர்லேயே கம்ப்ளீட் ஆகிடும் சொல்லியிருக்கிறாங்க. 90% ஃபர்ஸ்ட் இந்த ரூட்டு தான் வேலைகள் முடிஞ்சிருக்கு. இந்த ரூட்டை பொறுத்தளவுக்கு நம்ம பீச் ஸ்டேஷன்ல இருந்து பூந்தமல்லி வரைக்கும் போறதுக்கான ஒரு பிரத்யேக ரூட்டா போட்டிருக்காங்க. ஸோ நீங்க பார்க்கக்கூடிய இந்த காட்சி இதான் லூப் லைன். அதாவது இப்போ ஒரு ட்ராக் உங்களுக்கு இப்போ காரிடார் 4, இந்த ட்ராக் காரிடார் 5, இப்போ நடுவில் போகுது இல்லையா ஒரு ட்ராக், இந்த ட்ராக் லூப் லைன் சொல்லக்கூடிய ஒரு ட்ராக்ல கிட்டத்தட்ட மெட்ரோ திட்டத்தை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் வேர்ல்டு வைடுல இந்த மாதிரியான ஒரே தூண்ல ஒட்டுமொத்தமாக ஒரு 5 ட்ராக்கையும் இணைக்கக்கூடிய வகையில் ஒரு மெட்ரோ ரயில் திட்டத்தை இயக்கல. இது ஒரு சென்னை மெட்ரோ ரயிலுக்கு ஒரு பெருமிதமான விஷயம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் போகக்கூடிய இடம் மெட்ரோ ரயிலினுடைய மற்றொரு டைரக்ஷன், அதாவது இப்போ கிண்டியிலேருந்து வரக்கூடிய அந்த ரூட்டாக இருக்கட்டும், அதே போல் போரூர்லேருந்து வரக்கூடிய அந்த ரூட்டாக இருக்கட்டும், கோயம்பேட்டிலேருந்து வரக்கூடிய ரூட்டாக இருக்கட்டும், வடபழனிலேருந்து வரக்கூடிய ரூட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒன்றிணைக்கக்கூடிய வகையில் தற்போது நமக்கு டபுள் டக்கர் அப்படிங்கிற ஒரு ரூட் அப்படின்றத தாண்டி 5 ட்ராக் 1 வே அப்படிங்கிற ஒரு சிங்கிள் லூப்ல போயிட்டு இருக்கு. இப்போ குறிப்பாக நமக்கு ஒரே பில்லர்ல இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வரதுனால ஒரு பெரிய பாதிப்பு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கும். அதற்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக தான் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் அமைந்திருக்கிறது.